வணக்கம். நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட குறிப்புகளை வைத்து ஒரு ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது மனம் மற்றும் உள் விடுதலையில் தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட சில பகுதிகள. இது ஒரு தனி நபரோட ரொம்ப அந்தரங்கமான வாழ்க்கை பயணம். ம். 15 வயசுல ஆரம்பிச்ச ஒரு குழப்பம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவர வாட்டி வதச்ச ஒரு உள்மன போராட்டம். ஆமா, கடைசியில அவருக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப எளிமையான தெளிவு. இதத்தான் நம்ம இன்னைக்கு அலசப் போறோம். ஆமா. இது வெறும் ஒருத்தரோட கதையா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. சரி. இது மனசோட அந்த புதிரான செயல்பாடுகள புரிஞ்சிக்க ஒரு மனிதன் செஞ்ச ஒரு நீண்ட ஒரு கடினமான தேடல். நம்ம நோக்கம் இந்த கதைய வரிசையா சொல்றது மட்டும் அல்ல. ஓகே. அந்த பயணத்தோட முக்கியமான திருப்புமுனைகள், அவருக்கு எந்த போதனைகள் உதவி செஞ்சது, முக்கியமா 20 வருஷமா நீடிச்ச ஒரு போராட்டத்த ஒரே ஒரு வாக்கியம் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தது, அத புரிஞ்சுக்கிறது தான். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ ஆரம்பத்துல இருந்தே போவோம். இந்த கதை ஒரு சந்தோஷமான துருதுருன்னு இருந்த ஒரு பையன் கிட்ட இருந்து தொடங்குது இல்லையா? ஆமா. அவரோட 14 வயசு வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப ஜாலியா, எந்த கவலையும் இல்லாம போயிருக்கு. பள்ளியில முதல் மாணவன், எல்லாத்துலயும் ஆர்வம். ஆனா 15 வயசுல ம். எல்லாமே தலைகீழா மாறுது. அங்கதான் கதையோட மையச்சிக்கல் ஆரம்பிக்குது. அந்த பருவ வயசு மாற்றங்கள். கரெக்ட். அதாவது உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், அப்புறம் அந்த எதிர்ப்பாலின ஈர்ப்பு, இத பத்தி அவருக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்ல. ம். அந்த காலத்துல இதெல்லாம் யாரும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. நிச்சயமா. அந்த அறியாமை தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தொடக்க புள்ளியா இருந்திருக்கு. சரி. அந்த சமயத்துல ஒரு கிராம கோயில் திருவிழாவுல ஒரு உறவுக்கார பொண்ணு இவர்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாங்க. ஆமா. அது ஒரு சாதாரண, ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உரையாடல் தான். ஆனா, அது அவர் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது. இதுதான் காதல் உணர்வான்னு கூட அவருக்கு அப்போ தெரியல. தெரியல. அதே நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த போஸ்டர் விஷயம் தானே? ஆமா. தற்செயலா ஒரு ஆபாசமான போஸ்டரை பார்க்கறார். இப்போ அவருக்குள்ள 2 விதமான பதிவுகள். ஒண்ணு, அந்த பெண்ணோட தூய்மையான ஒரு ஈர்ப்பு. இன்னொன்னு, இந்த போஸ்டர் உருவாக்குன ஒரு குழப்பமான விரும்பத்தகாத காம உணர்வு. இந்த 2க்கும் நடுவுல அவர் மனசு சிக்கிச்சு. இதுதான் அந்த அகமன போராட்டத்தோட ஆரம்பம். ஒண்ணு ரொம்ப அப்பாவித்தனம். கரெக்ட். மிக சரியா சொன்னீங்க. அங்கதான் மனசோட ஒரு விசித்திரமான விளையாட்டு ஆரம்பிக்குது. எப்படி? நிறைவேறாத அந்த அப்பாவித்தனமான ஈர்ப்பிலிருந்து தப்பிக்க அவர் மனம் தானாவே இந்த விரும்பத்தகாத காம உணர்வின் பக்கம் திரும்புது. ஓ. ஆனா இது அவருக்கு நிம்மதியை கொடுக்கல. குற்ற உணர்ச்சியையும் குழப்பத்தையும் தான் அதிகமாக்குது. நான் விரும்பாத இந்த எண்ணங்கள் எல்லாம் ஏன் எனக்குள்ள வருது? இந்த கேள்வி அவரை ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. இதுதான் அந்த 20 வருட போராட்டத்துக்கான விதை. அவர் தனக்குள்ள வர்ற எண்ணங்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. அந்த எண்ணங்களே தப்புன்னு நினைக்கிறாரு. ஆமா. அந்த எண்ணங்களுக்கும் தனக்கும் உள்ள தூரத்தை அவர் அப்ப உணரல. தன் மனமே தனக்கு எதிரியா மாறிடுச்சுன்னு நினைக்கிறாரு. இந்த குழப்பத்தோட காலேஜ் வரைக்கும் போறாரு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச வீட்டுக்கு வரும்போது அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய துயரம் நடக்குது. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இது அதுவரைக்கும் இருந்த எல்லா போராட்டங்களையும் விட ஒரு பெரிய அடியா இருக்கு. ம். அந்த இழப்பு அவரை ஒரு மிக முக்கியமான ஆழமான கேள்விக்கு கொண்டு போகிறது. என்ன கேள்வின்னு சொல்றீங்க? சொந்த மனசையே புரிஞ்சிக்க முடியாம இவ்ளோ பெரிய படிப்பு படிச்சு என்ன பிரயோஜனம்? அது வரைக்கும் அகப்போராட்டம். இப்போ வெளி உலகமும் அவருக்கு அர்த்தமில்லாம தெரியுது. இந்த படிப்பு வாழ்க்கையோட அடிப்படை கேள்விக்கு பதில் சொல்லலையேங்கிற ஒரு விரக்தி. ஆமா, அந்த விரக்தியில தான் நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அவர் படிப்பில் ஒன்னும் மோசமான மாணவர் இல்லையே. இல்லவே இல்ல. 10ஆம் வகுப்புல தமிழ் மீடியம்ல 445 மார்க்கு, அப்புறம் +2ல இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறி 1200க்கு 973 மார்க். இது ஒரு பெரிய சாதனை. ஆனா அந்த சாதனைய அவர் எப்படி பார்க்கறாரு என்பதுதான் இங்க பாயிண்ட். ஒரு நாள் வீட்ல எல்லாரும் அவரோட மார்க்க பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ம். அவருக்குள்ள இருந்த அந்த விரக்தி வெடிக்குது. என் மனப்போராட்டத்துக்கு பதில் சொல்லாத இந்த மார்க் ஷீட் எதுக்கு அப்படின்னு என்ன செஞ்சார்? தன்னோட அசல் சான்றிதழ்களை எடுத்து எல்லார் முன்னாடியும் கிழிச்சு ஓடையில தூக்கி போட்டுறார். என்ன சொல்றீங்க? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதேவா? ஆமா, இது கோவம் இல்ல. இது ஒரு விரக்தியோட உச்சம், ஒரு எதிர்ப்பு. எதுக்கு எதிரான எதிர்ப்பு? தனக்கு பதில் தராத ஒரு அமைப்புக்கு எதிரான எதிர்வினை. அவர் மனசுக்குள்ள இருந்த போராட்டத்தை அவரால் அழிக்க முடியல. அதனால அவர் கட்டுப்பாட்டுல இருந்த ஒன்ன, அவரோட கல்வி சாதனையின் சின்னத்தை அழிக்கிறார். அவர் சொல்லும்போது கூட அம்மா மட்டும் இருந்திருந்தா தடுத்திருப்பாள்னு சொல்றாரு. ஆமா, அந்த ஒரு ஆதரவு இல்லாததால அந்த விரக்தியின் உச்சத்துக்கு போயிருக்கார். தனிமைப்படுத்தப்பட்டதா உணரும்போது மனம் இது மாதிரி தீவிரமான முடிவுகளை எடுக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு அவருக்கான பதில்கள் யூடியூப் மூலமா கிடைக்க ஆரம்பிக்குது. ஆமா,
டெக்னாலஜி ஒரு புதிய வாசலை திறக்குது. அவரோட நண்பர் ஒருத்தர் அவரை வாழ்க வளமுடன் அமைப்புல சேர்த்து விடுகிறார். அங்கதான் வேதாத்ரி மகரிஷியோட புத்தகங்கள் அறிமுகமாகுது. இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. குறிப்பா காந்த தத்துவங்கிற புத்தகத்தை ஒரே ராத்திரியில படிச்சு முடிக்கிறார். படிச்சு முடிச்சதும் மனதின் ரகசியம் புரிந்துவிட்டதுன்னு ஒரு பெரிய நிம்மதியை உணர்றார். ஒரு நிமிஷம், இந்த காந்த தத்துவம்னா என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயம். அதாவது வேதாத்ரி மகரிஷியோட தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம், நம்ம உடல், உயிர், மனம் எல்லாமே ஒரு வகையான காந்த சக்தியால தான் இயங்குது. ஓகே. நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்திய ஒரு விதமான உயிர்காந்தம், அதாவது பயோமேக்னட்டிசம்னு சொல்றாங்க. ம். விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இது. ஓ, அதனாலதான் இன்ஜினியராரு நினைச்ச அவருக்கு இது ரொம்ப ஈர்த்திருக்கு. கரெக்ட். அவருக்கு ஒரு தியரி கிடைச்சிடுச்சு. ஆனா அது மட்டுமே போதுமானதா இல்ல. ஆமா, அவரே சொல்றார், 15 வருஷமா தியானம் செஞ்சோம், மனச முழுசா ஜெயிக்க முடியல, ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு மட்டும் அவருக்கு தெரியுது. இது ஒரு அருமையான பாயிண்ட். அதாவது ஒரு விஷயத்த அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது வேற, அத அனுபவபூர்வமா உணர்றது வேற. சரி. அவருக்கு மனச பத்தின ஒரு மேப் கிடைச்சிருச்சு. ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த மேப்பை வச்சு அவரால சரியா பயணிக்க முடியல. இந்த சூழல்ல தான் அவர் ஹீலர் பாஸ்கர் என்பவரோட பேச்ச கேக்குறாரு. அங்கதான் அடுத்த பெரிய திருப்புமுனை. ஆமா, ஹீலர் பாஸ்கர் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த உதாரணத்தை சொல்றாரு. அது அவரோட சிந்தனையே மாத்தி போடுது. அந்த உதாரணம் ஒரு 20 மாடி கட்டடத்தோட உச்சியில நின்னு கீழே பார்த்தா. ஆமா, விழுந்தா என்ன ஆகும்னு ஒரு எண்ணம் தோணும். அப்படி எண்ணம் வந்துடுச்சேன்னு நாம உடனே குதிச்சிடுறோமா? இல்ல. அங்க அறிவு வேலை செய்யுது. இது ஆபத்துன்னு சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது? மனம் வேறு, அறிவு வேறு. இதுதான் கேம் சேஞ்சர். ஏன்னா அது வரைக்கும் அவர் மனசுல வர்ற எல்லா எண்ணங்களையும் நான் நினைச்சு போராடினார். எனக்கு ஏன் இப்படி ஒரு காம எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணமே அவர்தான்னு நினைச்சு குற்ற உணர்ச்சி அடைஞ்சார். ஆனா இந்த உதாரணம் அவருக்கும் அவர் எண்ணங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்குது. மனம்ங்கிறது எண்ணங்களை உருவாக்குற ஒரு கருவி. ஆனா அந்த எண்ணங்களை ஆராய்ந்து எது சரி எது தவறுன்னு முடிவெடுக்கிறது அறிவு. முதல் முறையா அவர் தன் எண்ணங்களிலிருந்து தன்னை தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறார். வாவ், இந்த ஒரு சின்ன வேறுபாடு எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு யோசிக்கவே ஆச்சரியமா இருக்கு. அந்த புரிதலுக்கு அப்புறம் ஹீலர் பாஸ்கர் மனச பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஸ்ரீ பகவதையாங்கிறவரை கேட்க சொல்றார். இவரும் உடனே யூடியூப்ல தேடுறார். ஆனா ஆச்சரியமா பகவத் ஐயாவோட ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் கிடைக்குது. ஒரு நீண்ட தேடலுக்கு பிறகு கிடைச்ச ஒரே ஒரு வீடியோ. அந்த வீடியோல ஆமா, அந்த ஒரு வீடியோவில் இருந்த ஒரு கருத்து தான் அவருடைய 20 வருட அகப்போராட்டத்தை ஒரே நொடியில முடிவுக்கு கொண்டு வருது. அந்த மைய கருத்து, மனதில் எண்ணங்கள் தோன்றுவது தவறில்லை, நான் அதை பிடித்துக் கொண்டதுதான் தவறு. நம்பவே முடியல. 20 வருஷ போராட்டம், கண்ணீர், விரக்தி, இது எல்லாத்துக்கும் தீர்வு இவ்ளோ எளிமையான ஒரு வரியா? அதுதான் ஞானத்தோட அழகு. அது எப்போதுமே எளிமையா தான் இருக்கும். இந்த வாக்கியம் ஏன் அவ்ளோ சக்தி வாய்ந்தது? ஏன்னா அது பிரச்சனையே முற்றிலுமா மாத்தி அமைக்குது. அதுவரை அவர் என்ன நினைச்சார்? ஏன் மனசுல கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. ஆமா, மனச சுத்தமா வச்சுக்கணும்னு. ஆனா அது நடக்காத காரியம். மனசோட இயல்பே சிந்திக்கிறது தான். அது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு பிரிச்சு பார்க்காது. வானத்துல மேகம் வர்ற மாதிரி அது பாட்டுக்கு வரும் போகும். இது நல்ல மேகம், இது கெட்ட மேகம்னு நாம சண்டை போட முடியாது இல்லையா? அருமையான உதாரணம் அதுதான். அந்த எண்ணங்களோட சண்டையிடுறத விட்டுட்டு, ஓ, ஒரு எண்ணம் வருது, சரி வரட்டும், நான் அதை பற்றிக்கொள்ள தேவையில்லைன்னு உணரும்போது அந்த போராட்டம் முடிவுக்கு வருது. மனசோட அவர் போட்டுக்கிட்டு இருந்த அந்த கயிறு இழுக்கும் போட்டியில கயிற்றை அவர் கீழே போட்டுட்டார். போராட்டம் தானாவே நின்னுடுச்சு. இத புரிஞ்சுகிட்ட உடனேயே பல வருஷ போராட்டம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. 15 வயசுல அவருக்கு கிடைக்க வேண்டிய இந்த தெளிவு 40 வயசுல தான் முழுசா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒரு தேவையற்ற உள் போராட்டத்திலேயே போயிருக்கு. அந்த இழப்பின் வலியை உணர்ந்ததால தான் அவர் இதை ஒரு புத்தகமா பகிர்ந்துக்கிறார். அவர் சொல்றார், அகப்போராட்டம் முடிந்து விட்டது, இப்போது புற வாழ்க்கை போராட்டம் மட்டுமே உள்ளது. இதுக்கு என்ன அர்த்தம்? அன்றாட வாழ்க்கை சவால்கள், வேலை, குடும்பம், பணம் இதெல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த அந்த முடிவே இல்லாத யுத்தம் நின்னுடுச்சு. அதுதான் உண்மையான விடுதலை. ஆக
இன்று நாம் பார்த்த இந்த அனுபவ பகிர்வு ஒரு இளம் மனதின் குழப்பத்தில் தொடங்கி கல்வி மேல வந்த விரக்தி, பதில்களுக்கான ஒரு நீண்ட தனிமையான தேடல். கடைசியில் கிடைத்த ஒரு மிக எளிமையான ஞானமறை நம்மை கூட்டிட்டு போயிருக்கு. இது ஒரு தனி நபரோட கதை மாதிரி தெரியல. சரியான வழிகாட்டுதல் இல்லாதப்போ நம்ம மனசு எப்படி நமக்கே எதிரியா மாறுங்கிறதுக்கான ஒரு பாடம். மிகச்சரியா சொன்னீங்க. இதன் மூலம் அந்த ஆசிரியர் சொல்ல வர முக்கியமான செய்தி இதுதான். நாம் பட்ட கஷ்டத்தை, என் இளமை காலத்தை வீணடித்தது போல வேறு யாரும் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது. வாழ்க்கையோட அடித்தளமா அமைய வேண்டிய அந்த பருவம் இப்படிப்பட்ட குழப்பத்துல கழியக்கூடாதுங்கிற நல்ல எண்ணம்தான். ஆமா. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆசிரியரோட பயணம் எண்ணத்திற்கும் உண்மையான தனக்கும் இடையில ஒரு கோடு போடுறத பற்றியது. நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்ம மனசுல தோன்றும் ஒரு தற்காலிக எண்ணத்தை அதுதான் நாம் அப்படின்னு எத்தனை முறை இறுக்கமா பற்றிக் கொள்கிறோம். ஆமா. ஒரு கோபமான எண்ணம் வந்தா நான் ஒரு கோபக்காரன் என்றோ, ஒரு சோகமான எண்ணம் வந்தா என் வாழ்க்கையே சோகமானது என்றும் நம்பி விடுகிறோம் இல்லையா? அந்த எண்ணங்களை நாம் பற்றிக்கொள்ள தேவையில்லாத வானத்தில் கடந்து செல்லும் மேகங்களைப் போல பார்த்தால் நம் வாழ்வில் என்னவெல்லாம் மாறக்கூடும்.